டெத் நோட். மரணத்துக்கெல்லாம் நோட் புக்கா? பயன்படுத்தும் முறை. ஒருத்தரோட பேர் இந்த நோட்ல எழுதுறதுனால இறந்துருவாங்களா? முட்டாள்தனமா இருக்கு. இத நம்ப நான் என்ன அறிவில்லாதவனா? எவனோ ஒரு வேலை இல்லாத வெட்டி பையன் இதை போட்டுட்டு போயிருப்பான் போல. பேர் எழுதுறதுனால எப்படி ஒருத்தன் சாவான்? இருந்தாலும் இது என்னன்னு தெரிஞ்சுக்காம விட்டுருவனா என்ன? இதுல எழுத போறவங்களோட பேரும் முகமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரே பேர்ல இருக்கிற மத்தவங்க இதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. ஒருத்தனோட மரணம் எப்படி நடக்கணும்னு இதுல எழுதி அவனோட பேர் எழுதினா போதும் 40 செகண்ட்ல அவன் செத்துடுவான். ஒருவேளை எதுவும் குறிப்பிடலன்னா அவன் ஹார்ட் அட்டாக்ல சாவான். ஒருத்தனோட காஸ் ஆஃப் டெத்தை எழுதிட்டு டீடைல்ஸ் ஆஃப் டெத்தை அடுத்த 6 நிமிஷம் 40 செகண்ட்ல எழுதலாம். ஒருத்தன் அமைதியா சாகிறதும் அணுவணுவா சாகிறதும் எழுதுறவன் கையில இருக்கு. அடிச்சு விடுறதுக்கும் ஒரு அளவு இல்லையாடா? இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கீங்க. பேர் எழுதுனா செத்துருவாங்களா? முட்டாளுங்க. ஊர்ல ஒரு பையன் நம்ப மாட்டான். ஒரு நிமிஷம். உண்மையாவே யாராவது இறந்துட்டாங்கன்னா நான் கொலைக்காரன் ஆயிருவனா? அது எப்படி? நான் தான் தெரிய போறது இல்லையே. வியாபார நகரமான சின்சுகு பகுதியில் 6 பேரை கொலை செஞ்ச குற்றவாளி இப்போ குழந்தைகள் பராமரிப்பு மையத்துல இருக்கிற 8 குழந்தைகளை பணைய கைதியா புடிச்சு வச்சிருக்கான். இங்க ரொம்பவே பரபரப்பா இருக்கு. போலீஸ் ஒரு நபரை சந்தேகப்படுறாங்க. அவன் பேரு குரோ ஒட்டஹரடா, வயசு 42. போலீஸ் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. குரோ ஓட்டோ ஹரடா 40 செகண்ட்ல ஹார்ட் அட்டாக்கா? அதையும் பார்க்கலாம்.